வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா அரிசியில் செய்யக்கூடிய இந்த பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 400 மில்லி அளவு இருக்கும். இதிலேயே கொஞ்சமாக புதினா இலை, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் 1 விசிலும் குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். 150 மில்லி அளவு இது. 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு 4 துண்டு பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 1 ஜாதிப்பூ, 3 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கிராம்பு ஏலக்காயெல்லாம் வெடித்து வரட்டும். ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 300 கிராம் அளவுக்கு நீளவாக்கில் நறுக்கின வெங்காயம். மட்டன் வாங்கும்போதே கெட்டி கொழுப்பு கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. இதை போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். 5-6 புதினா இலை. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. 300 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது. ஏற்கனவே மட்டனில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இந்த பூண்டு விழுது கிட்டத்தட்ட 75 கிராம் வரும். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். இதுவும் 75 கிராம் அளவு வரும். மட்டனில் சேர்த்ததோடு சேர்த்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வரும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். 12 வரமிளகாயை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இந்த வரமிளகாயை அரைச்சி சேர்க்கிறதால ஒரு தனி சுவையை கொடுக்கும். மிளகாயோட நெடி போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு 1 கை அளவுக்கு புதினா இலை, அதில் பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, ஒரு 10-15 செகண்ட் இதை கலந்து விட்டுறலாம். $150 மில்லி அளவுக்கு தயிரை எடுத்து வச்சிருக்க. இதை ஊற்றி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை மட்டும் போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியை நம்ம அளந்து ஊற்றணும். இப்போது அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணியை அளந்து ஊற்றிடலாம். சீரக சம்பா அரிசி 3 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். 1க்கு 1.5 கணக்கில் 5.25 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 5.5 டம்ளராகவே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். ஏற்கனவே மட்டன்லேயும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். தண்ணி கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். சீரக சம்பா அரிசி 1 கிலோ, 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம்.
நான் எப்போவுமே பிரியாணிக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்ப்பேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். சர்க்கரை சேர்க்கிறதால டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அரிசி வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடுங்க. அளவான தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். அரிசியை இந்த மாதிரி மட்டம் பண்ணி விட்டுருங்க. ஒரு 50 மில்லி அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். மொத்தமாக இந்த பிரியாணிக்கு 100 மில்லி அளவுக்கு நெய் பிடிக்கும். ஸ்டவ்வில் பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். தட்டை வச்சு அது மேலே தணலை போட்டு விட்டுடலாம். அதிகப்படியான தீயில் 5 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு 10 நிமிஷம் குறைஞ்ச தீயில் எரியட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு 20-25 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு திறந்துடலாம். இப்போ இதில் மீதி இருக்கிற நெய்யையும் ஊற்றிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நறுக்கின புதினா இலையை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அருமையான சுவையில் மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த ஆம்பூர் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.